look at Badrinath diving into it. Lovely shot. Picks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். ஹாய் பத்ரி. ஃபுல் ஸ்மைல்ஸ். என்ன புன்னகை மன்னன் மாதிரி ஒரே புன்னகையா இருக்கீங்க பிரேத்தம். என்ன புரியலையே? ரெண்டுல ஒண்ணு வெற்றி வேணும்னு கேட்டீங்க போன ஷோல. ரெண்டுல ஒண்ணு கிடைச்சிருச்சு. மும்பையில போய் பொழந்துட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். டெஃபினட்டா பிளே ஆஃப் ஹோப் அலைவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா அடுத்த ரெண்டு மேட்ச் குஜராத்தோட சென்னையில, மும்பையோட திருப்பி சென்னையில. இந்த ரெண்டு மேட்சும் சென்னையில ஜெயிச்சாச்சுன்னா டெஃபினட்டா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ குட் பிளேஸ் டு பி இன் சென்னைக்கு. நான் இந்த ரோட் ட்ரிப்புக்கு முன்னாடி ஆசைப்பட்டது அதான் பத்திரி. 1-1 ஆகும்னா நான் SRH-ஓட ஜெயிப்பாங்க, மும்பையோட தோத்துருவாங்க தான் நம்ம பேசினோம். அன்பார்ச்சுனேட்லி மாறிடுச்சு. பட் 1-1 ஹாப்பி வித் தட் அண்ட் கமிங் பேக் டு சென்னை ஆன் சண்டே. ஸோ பட் ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட். ரெண்டு ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் பத்திரி இன்னைக்கு. உங்க ஒப்பீனியன்ல எனக்கு யாருன்னு தெரியல. எனக்கு ரெண்டு ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ். நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வியூவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கஷ்டி கேட்டுறோம். நீங்க உண்மையா சொல்லுங்க, நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நீங்க இந்த வின்னை எதிர்பார்த்தீங்களா பிரேத்தம்? CSK side playing against Mumbai in Mumbai won the toss. Did you expect this? இல்ல பத்ரி, சான்ஸ் இல்ல. நான் ஷோல வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது நான் சொன்னேன், ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் them to win. ஐ திங்க் ஒரு நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்க பத்ரி. எனக்கு இந்த அனலிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல சீரியஸா. பிகாஸ் மும்பை வந்த டாஸ் அண்ட் சூஸ் டு போல். ஏன்னா CSK வந்து 190க்கு மேல சேஸ் பண்ணி 8 வருஷம் ஆயிடுச்சு. மும்பை பிரஷர் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆடி 200 அடிச்சிருந்தானா கதை வேற இருந்திருக்கலாம். ஆனா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க CSK-க்கு அண்ட் CSK ஒரு குட் இனஃப் டுடே அந்த கிஃப்டை ஏத்துக்கிறதுக்கு. சஞ்சு சாம்சன் அண்ட் அகில் ஹுசைன். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிட்டோமா, ருத்ராஜ் கைக்வாட் வந்து டாஸ்ல நாங்களும் டாஸ் ஜெயிச்சா போலிங் போடுவோம் அப்படின்னாரு. நான் நினைச்சேன், எப்பா ஏன்பா நீ நல்ல வேலை குட் டாஸ் டு லூஸ்பாங்களே, இதுதாங்க ஒரிஜினல் குட் டாஸ் டு லூஸ். இனிமேல நான் ருத்ராஜ் கைக்வாட சொல்லுவேன், தயவு செய்து டாஸ் ஜெயிச்சு போலிங் எல்லாம் போடாதீங்க ருத்ராஜ், வேணாம் நீங்க பேட்டிங்கே ஆடுங்க அப்படின்னு. பட் பிரேத்தம் இன்னொரு ஒரு விஷயம் ஆக்சுவலி நம்ம ஆக்சுவலி பேசிட்டே இருந்தோம் நம்மளோட ஷோல. ருத்ராஜ் கைக்வாட் ஆர் சஞ்சு சாம்சன் அவங்க வந்து டீப்பா ஆடினாங்கன்னா, ருத்ராஜ் இப்போதைக்கு ஃபார்ம்ல சரியில்லை. பட் சஞ்சு ரொம்ப நாளா ஆடினாரு, 100 அடிச்சாரு, டீப்பா எடுத்துட்டு போனாரு இன்டு தி இன்னிங்ஸ், நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி ஆடினாரு. இவங்க ரெண்டு பேர் யாராவது நல்ல டீப்பா விளையாடும் போது, எஸ்பெஷலி இந்த சீசன் 3 வாட்டி சஞ்சு சாம்சன் டீப்பா இருக்காரு, அதுல 2 100. CSK have won. இது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு பேட்டிங்ல. பிரேத்தம் அப்சல்யூட்லி. ஒருத்தர் வந்து அந்த 16, 17 or even 18 ஓவர்ஸ் ஆட்டாங்கன்னா everybody plays around him. and சஞ்சு வந்து சும்மா ஆங்கர் பண்ணல. he was going at 190, 200 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ஒரு 12 பால் ரொம்ப நாள் 78 42லயே இருந்தார் ரொம்ப நேரம். அந்த 42ன்றது மாறவே இல்லை, அவர் ஆடவே இல்லை. ஸோ ஒரு பேட்ஸ்மேன் அந்த மாதிரி இருந்து அதர்ஸ் கேன் பேட் ரவுண்ட்னா சூப்பரா இருக்கும். பட் ஐ திங்க் இன்னைக்கு சஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளவு மேன் ஆஃப் த மேட்ச் டிசர்வ்டோ, அகில் ஹுசைன் கொடுத்திருந்தாலும் தப்பு கிடையாது பத்ரி. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஒரு திலக் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு நமந்தீர் ஆகட்டும், பியூட்டிஃபுல் பால். ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் நான், சென்னை சூப்பர் கிங்ஸ் தயவு செஞ்சு அகில் ஹுசைனை டிராப் பண்ணாதீங்க. ஏன்னா KKR-ஓட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, அவரை டிராப் பண்ணிட்டீங்க SRH போகும்போது. ஏன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இருந்தாங்கன்னு. தயவு செஞ்சு அகில் ஹுசைன் இந்த ஷோல நான் வந்து தொண்டை வரன்ற வரைக்கும் சொல்றேன், அகில் ஹுசைன் இஸ் அ பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். வேர்ல்ட்ல எல்லா லீக்லயும் ஒரு பவர் பிளேல போடுறாருன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. நம்ம 2 பேரும் தானே கூவிட்டே இருக்கோம் பிரேத்தம். நம்ம 2 பேரும் முதல் ஷோல இருந்தே கூவிட்டு இருக்கோம். வியூவர்ஸ் நீங்க போகிறனா போய் பாருங்க, எல்லா வீடியோலும் அகில் ஹுசைன் எங்க அப்படின்னு நாங்களும் பாடிட்டே தான் இருக்கோம். மேத்யூ ஷாட் எல்லாம் எதுக்கு ஆட வச்சாங்கன்னே எனக்கு தெரியலங்க. இந்த ஒரு மேட்ச் அப்ன்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் சொல்றேன் 100% என்னோட மேன் ஆஃப் த மேட்ச் would have been அகில் ஹுசைன். ஏன்னா அவர் தான் சூப்பரா போட்டாரு. ஏன்னா 207, ஆல் டியூ ரெஸ்பெக்ட் சஞ்சு சாம்சன், 207 வாஸ் கெட்டபிள். இந்த வாங்கிட விக்கெட்ல 220 மேபி பார்னு சொல்லலாம். பட் சஞ்சு சாம்சன் ஆக்சுவலி பார்க்கும்போது எவ்ரி டைம் ஒரு சச்சினை வேற மீட் பண்றாரு பிரேத்தம். சஞ்சு மீட் சச்சின். அவர் போன வாட்டி வேர்ல்ட் கப்பும் சொன்னாரு, சச்சினை நம்ம வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. இந்த வாட்டியும் சச்சினை போய் கிளீனா பாத்துக்கிறாரு. அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்திருக்கா அப்படின்னு தெரியல. ரொம்ப நாள் நாக் ஆடினாருங்க. ஐ ஹோப் சஞ்சு கேரிஸ் ஆன். ரியலி ஹோப் ருத்ராஜ் கைக்வாட் கம்ஸ் இன்டு ஃபார்ம். அவரும் ஃபார்ம்ல ரொம்ப கான்பிடன்ஸ் லோவா இருக்கு. பட் அவரோட கேப்டன்சி மச் பெட்டர் ஆயிட்டு வருது. பட் மூவிங் ஆன், எஸ் அகில் ஹுசைன். இன்னொன்னு அகில் ஹுசைன் நோட் பண்ண பிரேத்தம், he turned the ball. 2 விக்கெட் பாத்தீங்கன்னா பால் இப்படி ட்ரிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணாரு. வாங்கிட்டே ரொம்ப கஷ்டமான இடம் பிரேத்தம், ஒரு ஸ்பின்னருக்கு திரும்புறது. விக்கெட் வேற கொஞ்சம் பச்சை புல் இருந்தது, ஆக்சுவலி ஒரு மாதிரி கிரீன் கிராஸ் இருந்தது. சூப்பர் bowling. I'm very impressed with அகில் ஹுசைன் skill and character.
அப்சல்யூட்லி. அண்ட் ஐ திங்க் இந்த 2 ஸ்பின்னர்ஸ் நீங்க உங்களுக்கு 7 கேம் இருக்கு. இந்த 2 ஸ்பின்னர்ஸ் விளையாடுங்க. கம்ப்ளீட்டா இந்த 11 ஏதாவது மாறும். ஆனா இந்த பவுலிங் காம்பினேஷன் ஓரளவுக்கு செட் ஆயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அகில் ஹுசைனும், நூர் அஹ்மதும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அகில் ஹுசைன் ஆடுங்க எல்லா மேட்ச்லயும். நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஐ திங்க் ஹீஸ் எ ஜெனுவின் கேம் சேஞ்சர். அதை இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணாரு அவரு. யா நம்ம 2 பேர் வேணா ஒரு மனு கொடுக்கலாமா? கிரிக்கெட் வித் பத்ரி மூலமா ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு மனு கொடுக்கலாம். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்க்கு தயவு செய்து இந்த காம்பினேஷனை மாத்தாதீங்க, இதுவே வச்சுக்கோங்க அப்படின்னு. பட் மேபி அடுத்த மேட்ச்ல எம்எஸ் தோனி ஃபிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரேத்தம். சோ எம்எஸ் தோனி ஃபிட் ஆறனா இன்னொரு விஷயம், ஸ்ட்ரெயிட்வே கார்த்திக் சர்மாவோட இடத்துல அவர் வந்துடலாம். அதுக்கேத்த மாதிரி தான் ஆல்ரெடி இந்த மேட்ச் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிரேத்தம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான அவர் நம்பர் 5 நம்பர் 6ல அடிந்தாரு. அவரை ப்ரமோட் பண்ணிட்டாங்க டு நம்பர் 3 ஆயுஷ் மாத்ரேவோட இடத்துக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா வந்தாரு, ஹூ இஸ் ஆக்சுவலி விக்கெட் கீப்பர். சோ அவரோட ஒரு பினிஷர் ரோல்ல ஸ்ட்ரெயிட்வே எம்எஸ் தோனி அடுத்த மேட்ச்ல எனக்கு என்னமோ குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எம்எஸ் தோனி வருவார்னு நினைக்கிறேன். சோ அவருக்கு கிளீனா எம்எஸ் தோனிக்கு வழி கிளியரா இருக்கு. கார்த்திக் சர்மாவோட இடத்துல எம்எஸ் தோனி நெக்ஸ்ட் மேட்ச் இந்த 11 காம்பினேஷன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பட் இஃப் எம்எஸ் தோனி இஸ் ஃபிட், he will walk in right in place of கார்த்திக் சர்மால. 100% he'll walk in. Only thing is கொஞ்சம் உங்க பேட்டிங் லைட் ஆயிடும். ஏன்னா பிகாஸ் ஓவர்டன் 7ல வராரு. ஸோ ஓவர்டன் 6 MS 7னா அது கொஞ்சம் லைட் ஆக போகுது பேட்டிங். பட் ஐ திங்க் தோனி பீயிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப்டர் ஒரு வின் இன்னைக்கு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் டெஃபினட்டா கிடைக்கும். ஏன்னா தோனி வந்தானா கீப்பிங் தான் பண்ண போறாரு. ஸோ டெஃபினெட்லா உங்களுக்கு அந்த எட்ஜ் கிடைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த போலிங் சேஞ்சஸ் ஆகட்டும், ஒரு ஆங்கிள்ஸ் தட் ஹி யூசஸ் பிரில்லியன்ட்லி. பட் அன்லஸ் ஹீஸ் ஃபுல்லி ஃபிட் வரமாட்டாரு. அண்ட் அவர் ஃபுல் ஒரு 3 months ரொம்ப ஒர்க் பண்ணிருக்காரு இந்த ஐபிஎல் சீசன் ஆடணும்னு. ஸோ இஃப் ஹீஸ் ஃபிட் ஹி டெஃபினெட்லி வாக்ஸ் இன் அண்ட் இன் பிளேஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா. இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு ஒரு ஆச்சரியப்பட்ட மாதிரி ஊர்வில் பட்டேல் எதுக்கு ஆடலன்னு அந்த கேள்வி என் மனசுல வந்தது. 11 அனௌன்ஸ் பண்ண உடனே ஊர்வில் பட்டேல் ஏன் ஆடலைன்னா போன வருஷம் அந்த பையன் நல்லா ஆடிருந்தான். ஒரு 3-4 பியூட்டிஃபுல் நாக்ஸ் அடிச்சிருந்தான் லிமிடெட் டைம்ல. அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸ் இல்லாம போயிட்டான். இதுதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு புது டாய் நீங்க வாங்கிட்டீங்க, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் நிறைய விலை கொடுத்து. ஸோ நீங்க ஆடிதான் செய்வீங்க. பட் இந்த ஊர்வில் பட்டேல் நல்லா தான் ஆடுறாரு போன வருஷம். அண்ட் ஐ ஃபீல் கொஞ்சம் ஹார்ட் டன் பை ஃபார் ஊர்வில் பட்டேல். அன்பார்ச்சுனேட் தான். நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்புகள் ஊர்வில் பட்டேல் தான் விளையாடுவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஊர்வில் பட்டேல் விளையாடல. பட் இன்னொரு சில விஷயங்கள் ஒர்க் ஆச்சு. என்னன்னு பார்த்தா நூர் அஹ்மத் அவரும் சூப்பர்வா போட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்த உடனே 2 விக்கெட். இன்னொரு ஒரு விஷயம் ஐ திங்க் நான் இந்த ஒரு சீரீஸா நோட் பண்ணேன்னா, ருத்ராஜ் கெய்க்வாடோட தன் நம்பிக்கை, அதாவது அவரோட நம்பிக்கை ஸ்பின்னர்ஸ் மேல அதிகரிக்குது. நம்ம இது பார்த்திருக்கோம் நிறைய வாட்டி. அவருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மேலதான் கான்பிடன்ஸ் எப்போதுமே இருந்தது. அந்த ஒரு ஸ்பின்னர் மேல அவருக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை. பட் சென்னையில அகில் ஹுசைன் போலிங் பவர் பிளேல கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. 2 for 7 2 overs. நூர் அஹ்மத் வந்தவொடனே விக்கெட் கொடுத்தாரு. நூர் அஹ்மத் அண்ட் அகில் ஹுசைன் டேண்டம்ல கொடுத்தாரு. அதாவது அது கொடுக்கவே மாட்டாரு எப்போதுமே ருத்ராஜ் கெய்க்வாட். ஒரு 2 நூறு, ஒரு 2 அகில் ஹுசைன். அதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடோட நம்பிக்கை ஸ்பின்னர்ஸ் மேல அதிகரிக்குது. இது நல்ல சைன் ஃபார் கேப்டன் நினைக்கிறேன். டெஃபினெட்லி பத்ரி. நான் ஒரு பிகினிங் ஆஃப் த கேப்டன்சி டென்யூர்ல இந்த ஷோல நான் சொல்லிருக்கேன் தட் அவர் ஒரு ஸ்பின்னர் கேப்டன்ல ஹீஸ் மோர் ப்ரிஃபர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு. பட் உங்களுக்கு 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருந்தா நீங்க அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி விளையாடி கரெக்டான டைம்ல ஓவர் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஒர்க் வெல் ஃபார் யூ. இன்னொன்று நான் என்ன சொல்றேன்னா, இந்த சென்னை டீம் இஸ் நாட் பில்ட் டு சேஸ் பிக் ஸ்கோர்ஸ். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்க. உங்களுக்கு போலிங் இருக்குங்க. 200 210 அடிச்சாலும் நீங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு போலிங் இருக்கு. மறக்காதீங்க பத்ரி, யூ ஆர் கெட்டிங் டு எண்ட் ஆஃப் ஏப்ரல். பிச்சஸ் ஆர் கெட்டிங் டயர்ட். பால் கிரிப் ஆகும், டர்ன் ஆகும், ஸ்பின்னர்ஸுக்கு பர்ச்சேஸ் கிடைக்கும். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் இஸ் த வே டு கோ. ஏன்னா டீம் பெருசா வரல இது வரைக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை செஞ்சீங்கன்னா டெஃபினட்டா இன்னும் 2-3 வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் விளையாடுங்க, காம்பினேஷனை மாத்தாதீங்க, ஸ்பின்னர்ஸ் மேல நம்பிக்கை வைங்க, மேட்சை செய்யுங்க. இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இதுக்கப்புறமா ஆக்சுவலி குஜராத் டைட்டன்ஸ் பிரேத்தம் மும்பை இந்தியன்ஸை தம்சம் பண்ணிட்டு பிகஸ்ட் விக்டரி ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹிஸ்டரியிலேயே 103 runs வித்தியாசத்துல வெற்றி பெற்றதே இல்லை. அதுவும் மும்பையா வாங்கேடையில இந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்றிருக்காங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஐ திங்க் ஒரு சூப்பர்லேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு சூப்பர் டே. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பத்ரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி சீசன் ஆர்ஆர்ல கிட்ட ஒரு இன்னிங்ஸ் டிஃபீட் வாங்கினாங்க. அவங்க 127 ஆல் அவுட் ஆயிட்டு ஆர்ஆர் சேஸ் பண்ணி 12 ஓவர்லயே ஜெயிச்சது. இந்த 103 ரன் வின் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, அந்த ரன் ரேட், அந்த ரன் ரேட்டை நீங்க விட்டதை கொஞ்சம் பிடிச்சிருக்கீங்க நீங்க. சோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பாராட்டுகள். அன்ஷுல் கம்போஜி மென்ஷன் பண்ண பர்பிள் கேப் லீடர் போர்ட்ல இருக்காரு. மேட்ச் ஆன் மேட்ச் அவர் குவைட்டா அவரோட வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு விக்கெட்டும் கிடைக்குது. பவர் பிளேல நல்லா போடுறாரு, பால நகர்த்துறாரு. சோ ஓவரால் போலிங் ஒரு மாதிரி நல்லா தெரியுது. ஓவர்டன் டியூரிங் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். குர்ஜப்னீத் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு.
பட் குஜராத் டைட்டன்ஸ் தான் நான் சொல்ல வந்தேன். குஜராத் டைட்டன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த மேட்ச் இன் சென்னை. தே ஷுட் பி த்ரூல. ஐ திங்க் சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லா விளாட்னா தே ஆன் பேப்பர் ஆன் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு என்னமோ ஸ்லோவா இப்ப காம்பினேஷன் செட் ஆகுறதுனால குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஃபேவரட் சேப்பாக்ல அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். டெஃபினட்டா ஐம் ஹோப்பிங் தட் வில் பி த கேஸ். அண்ட் ஏன்னா நம்ம எப்போ அது ஃபேவரட் நினைச்சிட்டு போறோமோ ஏதாவது ஆயிடுது. எஸ்பெஷலி இந்த சன்ரைசர்ஸ் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சன்ரைசர்ஸ் சீரியஸா ஆனஸ்டா அது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் பதில். இஃப்ஸ் அண்ட் பட்ஸே கிடையாது கிரிக்கெட்ல. ஐயோ கேட்ச் பிடிச்சிருந்தா, ஐயோ நான் அந்த போன் அடிச்சிருந்தா, அடிக்கல பிடிக்கல விட்டுருங்க, அது கரெக்ட் தான். பட் டெஃபினெட்லி அந்த மேட்ச் கையில இருந்து விட்டாங்க. அந்த ஸோ அந்த மாதிரி ஆடாம கொஞ்சம் சென்சிபிளா குஜராத் டைட்டன்ஸோட கரெக்டா ஸ்டார்ட்ஸ் வித் பிக்கிங் த ரைட் டீம். ஏன்னா நீங்க எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பாத்தீங்கன்னா அகில் ஹுசேனை டிராப் பண்ணாங்க, மேத்யூ ஷார்ட்டை கொண்டாங்க, பிரெவிஸ் ஆர்ல அமிச்சாங்க, ஒரே கன்ஃபியூஷன் இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க எப்படி இது பண்றது இந்த பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு. பட் அகில் ஹுசேன் இதே லெவலோட போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இஃப் எம்எஸ் இஸ் ஃபிட் லைக் யூ செட் அவர் டெஃபினட்டா ஹி வாக்ஸ் இன்டு தி சைட். பட் எஸ் ஆன் பேப்பர் தே ஷுட் ஸ்டார்ட் மார்ஜினல் ஃபேவரட்ஸ் அகைன்ஸ்ட் குஜராத். ஃபுல் ஃபேவரட்ஸ் சொல்ல மாட்டேன், மார்ஜினல் ஃபேவரட்ஸ் டெஃபினெட்லி அகைன்ஸ்ட் குஜராத் கன்சிடரிங் இட்ஸ் a டே கேம் ஆல்சோ. சோ அகைன் உங்களுக்கு டியூ பிரச்சனை எல்லாம் கிடையாது. இந்த ஃபிட்னஸ் கொஞ்சம் டெஸ்ட் ஆகும். ஏன்னா இப்பதான் ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க, டிராவல் பண்ணி 2 நாளுக்கு அப்புறமாவே அவங்க வந்து அடுத்த ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஃப்ரைடே நைட் ஆர்சிபியோட விளையாடிட்டு சென்னைக்கு சாட்டர்டே வந்து சென்னையோட ஆடுறாங்க. சோ அவங்களுக்கும் ஈக்குவல் ஜாஸ்தி ஃபிட்னஸ் டெஸ்ட் தான் அது. அவங்களுக்கு இன்னும் ஆஃப்டர்நூன் மேட்ச் வேற. சோ அவங்களுக்கு இன்னும் சிஎஸ்கே டெஸ்ட்னு சொன்னா அவங்க இன்னுமே அதிகமான ஒரு டெஸ்ட். ஏன்னா அவங்க 2 மேட்ச் ஆட போறாங்க 3 நாள்ல. அவங்க 2 மேட்ச் ஆட போறாங்க. பட் டெஃபினெட்லி சிஎஸ்கே ஸ்டார்ட் அஸ் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லணும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக. அஃப்கோர்ஸ் பிரதம் காம்பினேஷன்ல பெரிய ஒரு மாற்றங்கள் எம்எஸ் தோனி நான் எதிர்பார்க்கிறேன். ப்ராப்ளி ஒரு ஃபிட் எம்எஸ் தோனி வாக்கின் பண்ணுவாரு. அப்படிதான் அரசல் பர்சலா நியூஸ் வருது. ஸ்லோவா விக்கெட் கீப்பிங் பண்ண ஆரம்பிச்சாரு அண்ட் சென்னையில களத்துல இறங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்ட் டைம் காம்பினேஷனும் டிஸ்டர்ப் ஆகாது பிரதம். இஃப் இஸ் ஃபிட் கார்த்திக் சர்மாவோட இடத்துல பர்ஃபெக்டா வந்து ஃபிட் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது இந்த டீம் எப்படின்னா நம்ம எதிர்பார்ப்புகள் வைக்கும் போது சரியா விளையாட மாட்டாங்க. இவங்க தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னா விளையாட மாட்டாங்க. ஐயோ இவங்க தோப்பாங்கப்பா என்னப்பா ஜெயிப்பாங்கப்பா அப்படிங்கும்போது நல்லா விளையாடுறாங்க. அண்டர் டாக் டேக் தான் ரொம்ப அதிகமா சிஎஸ்கேக்கு சூட் ஆகும்னு தோணுது. தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வேணுமே நன்றி. ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறமா சிஎஸ்கே டர்ன் அரவுண்ட் பண்ணி டாப் 4 குள்ளேயும் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை வைக்கலாம். அட்லீஸ்ட் இப்ப நம்பிக்கையாவது வருது. ஸோ இட் இஸ் அ குட் திங். Stay tuned guys for a lot more content from the IPL. Okay, take care, see you soon. Bye.